அரசு பேருந்தில் பெண் பயணியிடம் பணத்தை திருடிய 2 பெண்களுக்கு 2 வருடம் சிறை தண்டனை வழங்கி உத்தரவு. மேலும் 20,000 ரூபாய் அபராதம் விதிப்பு. ஜூலை 2ஆம் தேதி மயிலாடுதுறையில் இருந்து திருவாரூர் வந்த தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பேருந்தில் ஏலந்தாங்குடி பகுதியைச் சேர்ந்த மாலதி என்கின்ற பெண் திருவாரூர் நோக்கி வந்து கொண்டிருந்தார். அப்போது தனது கைப்பையில் இருந்த ரூபாய் 5,000 ரூபாய் பணம் வைத்துக் கொண்டு பயணித்துக் கொண்டிருந்த போது திடீரென பணத்தை காணவில்லை. உடனே பேருந்தில் அருகில் உள்ள பேரளம் காவல் நிலையத்தில் நிறுத்த சொல்லி சோதனை மேற்கொண்டனர். அப்போது மதுரை மாட்டுத்தாவணி பகுதியைச் சேர்ந்த ஈஸ்வரி, கோமதி ஆகிய இருவரும் பணத்தை திருடியது கண்டுபிடிக்கப்பட்டது. இருவரின் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு குற்ற அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கில் ஈஸ்வரி மற்றும் கோமதி ஆகியோர் மீதான குற்ற வழக்கை நன்னிலம் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் விசாரணை முடித்து நீதிமன்றத்தில் தீர்ப்பு வெளியானது. இதில் பணத்தை திருடிய குற்றவாளிகளான கோமதி மற்றும் ஈஸ்வரி ஆகிய 2 பெண்களுக்கும் 2 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 20,000 ரூபாய் அபராதமும் விதித்து நீதித்துறை நடுவர் தீர்ப்பளித்துள்ளார். மேலும் இந்த வழக்கை உடனடியாக விசாரணை மேற்கொண்டு குற்றவாளியை கைது செய்து குற்ற அறிக்கை தாக்கல் செய்து நீதிமன்ற விசாரணையை முடித்து தண்டனை பெற்று தந்த பேரளம் உதவி ஆய்வாளர் காந்தி மற்றும் நீதிமன்ற போலீஸ் கோமதி ஆகியோரை திருவாரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் பாராட்டினார்.